Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சிவகாசி அருகே வெம்பக்கோட்டையில் நேதாஜி சுபாஷ் சேனை அமைப்பு சார்பாக வாக்கு என்னும் பேராயுதம் என்ற தலைப்பில் மாபெரும் மாநாடு நடைபெற்றது. முன்னதாக இந்த மாநாட்டிற்கு நேதாஜி சுபாஷ் சேனை நிறுவனர் மகாராஜன் அவர்கள் தலைமை வகித்தார். நேதாஜி சுபாஷ் சேனையின் தென்மண்டலம் சார்பில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிர் அமைப்பினை சேர்ந்த நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜவர்மன், சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி, நேதாஜி சுபாஷ் சேனை விருதுநகர் மாவட்ட செயலாளர் மாரீஸ்வரன், துணை செயலாளர் செல்வகுமார், இளைஞர் அணி பசுங்கிலி, 7000 பண்ணை முன்னாள் கவுன்சிலர் ராஜாசிங் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சிறப்புரை வழங்கினார். அப்போது அவர் பேசியதாவது: தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் திமுகவினை வீட்டுக்கு அனுப்பும் நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதாகவும் அதற்கான நேரம் வந்துவிட்டதாகவும் அவர் கூறினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியுடன் சேர்ந்து நேதாஜி சுபாஷ் சேனை அமைப்பினர் முழு ஒத்துழைப்புடன் உழைத்து திமுகவினையும் ஸ்டாலினையும் வீட்டுக்கு அனுப்பும் முயற்சியில் களமிறங்கி உள்ளதாக தெரிவித்தார். மீண்டும் எடப்பாடியார் ஆட்சியை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு அனைவரும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பேசிய நேதாஜி சுபாஷ் சேனை நிறுவனர் மகாராஜன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பல்வேறு விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் அடித்தட்டு மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார். அடிப்படை பொருட்களின் விலை உயர்வால் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் மிகவும் வீழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் கார்ப்பரேட் மற்றும் கனிம விலைக்கு திமுக துணை போவதாலும் தமிழ்நாடு சீர்கட்டு உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிலையை மாற்ற நேதாஜி சுபாஷ் சேனை அதிமுகவின் துணையுடன் திமுகவின் சட்ட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்தார். அதிமுக ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநாட்டில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்களுக்கும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நினைவு பரிசினை நேதாஜி சுபாஷ் சேனை நிறுவனர் மகாராஜன் அவர்கள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த மாநாட்டில் பல்வேறு மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.